வணக்கம் செல்வி டீச்சர். வணக்கம். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். டீச்சர், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருடைய மனசுலையும் என்ன ஓடிட்டுருக்கு தெரியுமா? இப்போது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பதவி உயர்வு கொஞ்சம் காலம் கடந்து வந்திருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறைய காலம் கடந்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இங்கே எல்லாருடைய மனசுலையும் ஓடிட்டுருக்கு. அப்படி எங்கள் எல்லாருடைய மனசுலையும் நீங்கள் நினைக்க வச்சிங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உங்கள் வெற்றி. அதாவது நீங்கள் ஒரு ஒரு ரோல் மாடல், ஒரு 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 ஆசிரியையாக எப்படி இருக்கணும், ஒரு தலைமை ஆசிரியரானால் எப்படி இருக்கணும், ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக, ஒரு மனுஷியாக ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடல். உங்களுக்கு தெரியுமா டீச்சர்? அதாவது ஒரு சேலை அணிந்திருக்கிற எறும்பு அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சேலை அணிந்திருக்கிற எறும்பு நீங்கள் தான் டீச்சர். எவ்வளோ சுறுசுறுப்பு தெரியுமா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அப்படியே ஒரு ஒரு ராஜ நடை, சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ராஜ நடை போட்டு அப்படி வந்தீங்கன்னா ஒரு எனர்ஜி எல்லாரையும் தொத்திக்கும் தெரியுமா? பெற்றோர்களை, ஆசிரியர்களை, மாணவர்களை யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களால அப்படி ஒரு 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 சக்தி. டீச்சர், உங்களுக்கு தெரியுமா, தமிழ் பேசுகிற ஒரு தேன் பூச்சியை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? தமிழ் பேசுகிற தேன் பூச்சி நீங்கள் தான் டீச்சர். அவ்வளோ உழைப்பு பாருங்கள். 30 வருஷமாக இந்த நீலாய் தமிழ் பள்ளி, அந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அது ராத்திரியெல்லாம் அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்கும். எப்படா விடியும், எப்படா விடியும், இந்த இருட்டு எப்போ போகும், எப்போ சூரியன் வரும் அப்படின்ட்டு. ஒரு 6, 6:15, 6:30 அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காடி அப்படி உள்ளே நுழைஞ்சதுன்னா அந்த பள்ளிக்கூடம் அப்படியே பூத்து குலுங்கிடும். மலேசிய புன்னகை அரசி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நீலாய் தமிழ் பள்ளி அப்படியே பூத்து குலுங்கும். ஒரு புன்னகை பூக்கும் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? நீங்கள் 30 வருஷமாக ஏங்க நீலாயில் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, மருத்துவர்கள்லாம், அவங்களாம் ரொம்ப கோச்சிக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்ததே இல்லைங்க. அப்படியே உடம்பு சரியில்லைனாலும் விடுமுறை எடுக்காமல் நேராக பள்ளிக்கூடம் போய் அந்த வெள்ளந்தியாக இருக்கிற அந்த மாணவர்களுடைய சிரிப்பை பார்த்த பிறகு, அந்த மற்ற சகோதரி ஆசிரியர்களோட அந்த அன்பை பார்த்த பிறகு அவங்களுக்கு ஜுரங்கரமெல்லாம் போயிடுங்க, உடம்பு வலியெல்லாம் போயிடுங்க அப்படின்னு மருத்துவரெல்லாம் கோச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வருமானம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விடுமுறை எடுக்காமல் 6, 6:30 நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு 30 வருஷமாக நீங்கள் போகிறீங்கன்னா என்ன ஆளுங்க, என்ன அர்ப்பணிப்பு! நம்ம அகராதியில் கூட டெடிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தாக்க செல்வி டீச்சர் அப்படின்னு தான் வருது. உங்களை பார்த்தா அவ்வளோ பொறாமையாக இருக்குங்க. பள்ளி மேலே அவ்வளவு காதல், கற்றல் மேலே அவ்வளவு காதல், அவ்வளவு நீங்கள் உங்களுடைய பாசம், நேசம். யூபிஎஸ்ஆர் எக்ஸாமில் நீலாய் தமிழ் பள்ளி எப்போதுமே ஒரு உயர்ந்த ரேங்கிங்கில் வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பீங்க, நைட் கிளாஸ் கொடுப்பீங்க. ஏதாவது எப்பயாவது கால நேரம் பார்த்துருக்கிறீங்களா? டீச்சர், நம்ம 2015 ஒரு பயிற்சியில் நம்ம பார்த்தோம். கலகல கற்றல் பயிற்சின்னு நம்ம நடத்தினோம். 3 நாள் பயிற்சி போர்ட் டிக்சனில். அந்த பக்கம் தான், போர்ட் டிக்சன் பக்கம் தான் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த பயிற்சியில் பார்த்தேனே, இப்போ நீங்கள் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸில் ரிங் மாஸ்டர்னு சொல்லிட்டு பெரிய சாட்டையெல்லாம் வச்சுட்டு அந்த புலி, சிங்கம், கரடி எல்லாத்தையும் வேலை வாங்குவார். ஆனால் உங்களுடைய சாட்டை என்ன தெரியுமா? அன்புங்கிற, பாசங்கிற சாட்டை. அந்த அன்புங்கிற சாட்டையை வச்சுட்டு நான் பார்த்தேனே, எல்லா ஆசிரியர்களும் அப்படியே உங்களுடைய தேன் குரலில் அப்படியே மயங்கி உங்களை சுற்றி வர்றாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. எப்படி டீச்சர், எப்படி நீங்கள் அதை பண்ண முடியுது? அந்த அன்புங்கிற ஒரு மொழியை எப்படி நீங்கள் இவ்வளவு காலம் பேச முடியுது? நீங்கள் ஒரு அதிசயம் டீச்சர், நீங்கள் ஒரு அதிசயம். டீச்சர், இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை ஒரு புது டீச்சர், இப்போ அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க உங்களோட, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, அவங்க புதுசாக அப்போ தான் போஸ்டிங் போட்டு அவங்க வர்றாங்க. வந்தப்போ ஒரு பள்ளியில் அவங்க வகுப்பில் ஒரு குழந்தைய கொஞ்சம் அதிகமாக கண்டிச்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, அவங்க பெற்றோரை போய் பார்த்துட்டு ஏதோ சொன்னோன்னே அவங்க அந்த பெற்றோர் திரும்பி பள்ளிக்கூடத்துக்கு காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அந்த டீச்சர், அந்த புது டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுது, கவலை ஆகிடுது, ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ராத்திரி போன பிறகு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. டீச்சர், டோன்ட் வரிமா, யூ ஆர் அ குட் டீச்சர், நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டு யூ கீப் டூயிங் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த மெசேஜை அவங்க பல வருஷமாக அவங்க மனசில் அடகாத்து வச்சுருந்து எப்பொழுதும் அந்த மெசேஜை அவங்க மனசில் வச்சுக்கிட்ட ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு
நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன குறுஞ்செய்தி தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ தூரம் மாற்றிருக்கு பார்த்துருங்க. எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு, எவ்வளவு ஆறுதலும் அரவணைப்பும் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் எவ்வளவு பேரை நீங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொட்டிருப்பீங்க, எத்தனை ஆசிரியர்களுடைய வாழ்க்கையை தொட்டிருப்பீங்க, எத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொட்டிருப்பீங்க. அவ்வளவு மாணவர்கள் 30 வருஷமாக உங்கள்கிட்டருந்து படிச்சுட்டு போன மாணவர்கள், அவர்கள் வந்து இப்போ வேலைக்கு போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் அப்படியே அவங்க மனசில் இருக்கும் டீச்சர். இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன் டீச்சர். ஒரு தடவை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சான். ஒரு ஆசிரியர் தான் எனக்கு சொன்னாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, குரலை குயர்த்தி பேசுகிறாரு, ரொம்ப குறையாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க, ஐயோ என்னமோ பெரிய சண்டை வந்துடும் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து அதை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிங்களாம் தெரியுமா? அதை வந்து உடனே, சார் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது சார், நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் ஒரு முக்கிய நிர்வாகி ஆகிடுங்க. எங்களுக்கு வந்து நம்ம பள்ளிக்கு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அதனுடைய வளர்ச்சிக்கு உதவுவோம், செய்வீங்களா சார் அப்படின்னோடனே அப்படியே பலூன், காற்று போன பலூன் பிஸ்குன்னு ஆகிட்டாராம் அவர். ஏன்னா அவருக்கே வந்து நீங்கள் பதவி கொடுத்து ஒரு இது கொடுத்து வரவேற்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் கொடுக்கக்கூடிய, ஒரு நிர்வாகத்திறன் கொடுக்கக்கூடிய, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கில் இருக்கக்கூடிய டீச்சர் நீங்கள் வந்து ஒரு தலைமை ஆசிரியராக போகும்போது எப்படியெல்லாம் அந்த பள்ளி, அந்த மாணவர்கள், அந்த ஆசிரியர்கள், அதனால் அந்த பெற்றோர்கள், நம்முடைய தமிழ் சமூகம் எப்படி வளரும், அதை நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னொரு ஆசிரியை கூட சொன்னாங்க டீச்சர், இன்னொரு ஆசிரியை சொன்னாங்க, ஒரு தடவை வந்து ஒரு ஆசிரியை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கலாகிட்டு வெளியிலேருந்து வந்து அந்த ஆசிரியை பார்க்கணும் அப்படின்னு வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் முடியாது வாங்க அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஏதோ பேசியிருக்கிறீங்க. ஏதோ பேசி எப்படி தான் சமாதானம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்தீங்கன்னு தெரியல. அந்த பெற்றோர் வந்து அவங்க பார் போயிட்டாங்க. அப்போ ஆசிரியர்கள் உங்கள் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களை வந்து காத்து, ஒரு அரண் போல காத்து, அவர்களுக்காக நின்று, ஆசிரியர்களுக்காக நிற்கிற ஒரு அற்புதமான மனிதர் நீங்கள். அது இது மாதிரிலாம் ஆட்கள் கிடைக்காது டீச்சர். நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ மாதிரிலாம் வந்து எல்லாரும் தானே பண்ணுறாங்கன்னு, கிடையாது டீச்சர். உங்களுக்கு அது வந்து ஒரு அதிசயம், அற்புதம்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது டீச்சர். அது வந்து மனிதர்கள் மேலே இருக்கிற அன்பு தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது டீச்சர் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இல்லையா, இப்போ அது மாதிரி உட்கார்ந்துருக்கிற பார்வையாளர்களே இப்போ என்ன பண்ணணும், நான் வந்து நம்முடைய செல்வி ஆசிரியை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவேன். அப்போ அதை நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா, ஆமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து 2 தடவை கத்தணும், சரியா? இப்போ உதாரணமாக செல்வி டீச்சரை பார்த்தோன்னா ஒரு உற்சாகம் பொங்கும், ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லணும், சரியா? செல்வி டீச்சர் எப்போதுமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க, ஆமாவா இல்லையா? நம்ம பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி நல்ல பிள்ளைங்களா மாறணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக காலம் நேரம் பார்க்காம அவங்க உழைப்பாங்க, ஆமாவா இல்லையா? டீச்சருக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும், ஆமாவா இல்லையா? நம்ம பள்ளியில் நடக்கிற விருந்துக்கெல்லாம் கோழி பரட்டியோ ஆட்டு பரட்டியோ கொண்டு வந்தாங்கன்னா பெரிய பெரிய குண்டானில் கொண்டு வந்து அப்படியே வயிறு நிறைய அவங்க கொடுப்பாங்க, ஆமாவா இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சிங்களேன், அதை ஒரு எஃபெக்டிவாக எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக நல்ல விஷயம் எல்லாருக்கும் உடனடியாக புரியும் மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஆமாவா இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு ஒன்று தெரியலைன்னு வச்சுங்க, ஒரு ஈகோ பார்க்காம இது எப்படிமா கண்ணு, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டயே கேட்டு பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆல்வேஸ் அ லேர்னிங் பர்சன், ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க டீச்சர், ஆமாவா இல்லையா? அப்புறம் செல்வி டீச்சர் வந்து கடவுளுக்கும் நேர்மைக்கும் தான் பயப்படுவாங்க, வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, துணிச்சலாக இருப்பாங்க. அந்த துணிச்சல் அப்படின்னா செல்வி டீச்சர், ஆமாவா இல்லையா? கடைசியாக நிறைவா செல்வி டீச்சர் எங்கள் இதயத்தெல்லாம் பாருங்கள், அப்படியே உள்ளர அப்படியே ரத்தம் கசியுது டீச்சர், ரத்தம் கசியுது. ஆனாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து புன்னகையோடு உங்களை வாழ்த்துறோம். ஏன்னா நீங்கள் போகிற பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அவர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதை விட
நீங்கள் வந்து மலேசியாவிலே மிகச்சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விருதை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன், வணங்குறேன். இப்போ நீங்கள் வந்து நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா வந்தப்போ நீங்கள் வந்து மலேசியாவிலேருந்து இந்தியா வந்திருந்தீங்க. தஞ்சாவூரில் வந்து நம்ம பெரிய கோயிலை போய் பார்த்தோம், மாரியம்மன் கோயில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை போய் பார்த்தோம். அப்போ உங்கள் கணவர் உத்தமகுமாரன் வந்திருந்தார், சரண்யா வந்திருந்தாங்க மகள். இப்போ எல்லாருக்கும், உங்கள் பையன் நரேஷ், அனைவருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, உங்களுடைய இந்த தியாக குணம் தொடரட்டும், இந்த தமிழ் சமூகம் மலரட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.